உன் மனது ரணமாகவே தாங்கிக் கொள்கின்ற பல செயல்கள் அங்கு நடந்தேறிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வழிகளின் வெளிப்பாடு தான் திசை மாறி உன்னை துயரத்தில் ஆட்டிக்கொண்டு இருக்கின்றது. கலங்காதே. உன் சொந்த நம்பிக்கையை எத்தருணத்திலும் கைவிடாதே. எப்பொழுதும் தைரியத்தாலும் பொறுமையினாலும் நம்பிக்கையாலும் விரிந்து மலர்ந்து கொண்டே இருப்பதுதானே வாழ்க்கை. நம்பிக்கையை கைவிடாதவன் வாழ்வின் இறைவனின் சக்தியும் அவன் வாழ்வில் வளர கை கொடுக்கும். நீ இந்த முருகனை நம்பிய பொழுது உனக்கான பாதையை நான் தெளிவுபடாமல் வைத்திருப்பேனா? என் கண்ணின் மணியே, நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தியோடு தான் இந்த முருகனானவன் நான் வந்திருக்கின்றேன். நீ மனம் ஏங்கிக் கொண்டு இருந்த அந்த நபரிடமிருந்து உன் விரும்பிய நபரின் முடிவிலிருந்து உனக்கான வெற்றி செய்தியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உறவு முறையால் வரும் மலப்பறையால் அலைஞ்சு பட்ட அவமானங்களுக்கெல்லாம் எப்பொழுதுதான் விடிவு காலம் கிடைக்கப் போகிறது என்றுதானே நீ இவ்வளவு நாளாக வைராக்கியமாக போராடியதை நினைத்து கவலைப்பட்டாய். நாம் அலைந்ததுக்கும் ஓய்ந்ததற்கும் இங்கு பட்ட பாட்டு பலனேதும் இல்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் எது தெரியுமா? காலம் உன்னை வீழ்த்தினாலும் கந்தன் உன்னை கை தூக்கி விடுவ வரத்தான் போகிறான் என்று உனக்கு தெரியப்படுத்தத்தான் போகிறேன். உன் ஜாதகத்தின் கிரகநிலை சரியில்லை என்று தானே இப்பொழுது உன் மனமோரத்தில் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் நான் என் மனம் ஏங்கிய உறவிடமிருந்து நல்ல செய்தி வரவில்லையோ என்று நீ அங்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தருணத்திலே இந்த செந்தூர் ஆண்டவன் வந்து உனக்கான வெற்றியை நான் பரிசளிக்க வந்திருக்கின்றேன். சிறிய அளவிலான முயற்சிதானே, இந்த முயற்சி செய்தால் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணி விடாதே. இந்த சிறிய அளவிலான முயற்சி தான் உனக்கு பெரிய அளவிலான வெற்றியை தருவதற்கு இங்கு உதாரணமாக திகழப் போகிறது. சாத்தியப்படாத ஒன்றை உன் வாழ்க்கையில் நான் சாத்தியப்பட வைப்பதற்குத்தானே இந்த வேலவன் நான் வந்து இருக்கின்றேன். வாழ்வின் விடையோ விடுதலையோ நம் கையில் இல்லை என்பதால் இங்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் நீ அங்கு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கின்றாய். கலங்காதே. எக்காலத்திலும் உனக்கு துணையாக இந்த முருகன் வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே வாழ்வை சுருங்கி விடுவது போல் இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? மனதில் எப்பொழுதுமே சலிப்பில்லாமல் வாழ்வதற்கு உன் மனதில் நீ தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். முதலில் எந்த நோக்கத்திற்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய், எந்த ஒன்றை பெறுவதற்காக உன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதை பற்றி யோசித்து பார். உன் மனம் முழுக்க கவலையாக கசங்கி இருந்தாலும் நான் தாங்கி பிடிக்கின்ற இடத்தில்தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. இந்த முருகன் வெற்றி வேலோடு காத்திருக்கும் போது நீ எதிர்பார்க்கும் அந்த விஷயத்திலும் வெற்றி செய்தி தான் உன்னை வந்து சேரும். வாழ்க்கை என்னும் கடலில் உன் விதியை படைப்பதும் நீயே என்பதை அறிந்து கொள். உனக்கு தேவையான வலிமையும் உனக்கு தேவையான உதவியும் நான் உனக்குள்ளே தானே வைத்திருக்கின்றோம். என் பிள்ளையே, அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன் கோழைத்தனத்தை விட்டு வெளியேறி வா. உன் கோழைத்தனம்தான் உன் பலவீனம். அளவற்ற சக்தி உள்ள உன் பொறுமையினால்தான் உன் வாழ்க்கையின் பயணத்தை கடக்க முடியும். உன் மனம் சரியும் போதெல்லாம் இந்த முருகனிடம் முருகா முருகா என்றும் மட்டும் அழைத்துப்பார். உன் கண்ணெதிரே தோன்றி உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்கு வெற்றி செய்தி தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மனம் அமைதி பெறும் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இருந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அங்கு செயல்பட்டு கொண்டே இரு. வாழ்வின் கவலைகள் வந்து வாழ்வின் சூழ்நிலையை மாற்றி காலத்தின் கோலத்தால் வேதனை அடைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளை எதிர்பார்த்த செய்தி வரவில்லை என்றவுடனே அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உன் வாழ்வில் வாழ்க்கை சரிவை ஏற்படுத்தினால் போதும். காலத்தின் சக்கரத்தால் நீ இரக்கத்தை சந்தித்தாலும் போதும். இறைவன் கொடுத்த வாழ்வில் ஒரு பாதையை அடைத்தாலும் நான் கொடுத்த பாதையிலிருந்து உன்னை விலக வைக்க போவதே கிடையாது. கட்டாயம் வழிகாட்ட இந்த முருகன் வருவான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என்னை வணங்கி வா. நீ நினைக்கும் உணர்வை பலிக்க வைக்கத்தானே நான் உன் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து இருக்கின்றேன்.
அதன் பிறகும் எதற்காக அங்கு எதையோ நினைத்து கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? காலம் வருவதும் போவதுமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நாட்கள் சென்று கொண்டு இருக்கின்றது, வாரங்கள் சென்று கொண்டு இருக்கின்றது, மாதங்களும் கழிந்து கொண்டு இருக்கின்றது, வருடங்களும் உருண்டோடி கொண்டு இருக்கின்றது. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட முயற்சியிலும் நான் எடுத்துக்கொண்ட பிரார்த்தனையில் மட்டும் ஒரு முன்னேற்றம் கூட இல்லையே என்று எண்ணி விடாதே என் பிள்ளையே. இப்பொழுது இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் ஒரு விடையை உனக்காக வைத்திருக்கின்றேன். அந்த பதிலுக்கு சொல்லுகின்ற விஷயம்தான் உனக்கான பதிலாகவும் அமையப் போகிறது. நாம் ஒரு கேள்வித்தாளை வைத்துக்கொண்டு அதற்கான பதிலை புத்தகத்தில் தேடும் போது சில பேருக்கு அந்த விடையானது முதல் பக்கத்திலே கிடைத்துவிடும். சில சமயத்தில் இடைப்பக்கத்தில் கிடைக்கும். இன்னும் சில சமயத்தில் கடைசி அத்தியாயத்தில் கூட அந்த விடைக்கான பதில் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதுவரையிலும் நாம் சற்று பொறுமையாகத்தானே தேடிக்கொண்டு இருக்க முடியும். அதுபோலத்தான் நாம் வாழ்க்கையில் எதிர்கொண்ட தருணமும் நம் விதி வலிமையானதாக இருக்கும்போது, நம் கருமை வினைகள் இங்கு மிகவும் கடினமானதாக இருக்கும்போது, இந்த முருகன் விதியிலிருந்தும் கருமை வினையிலிருந்தும் நம்மை காப்பாற்ற நம்மை சுழன்று கொண்டுதான் இருக்கின்றார். அதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டாலே போதும். என் அப்பன் முருகன் எப்பொழுதுமே என்னை அங்கு கலங்கவிட போவதில்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மனதளவில் சிறு சிறு துயரங்களால் என் பிள்ளைகள் இன்று நொறுங்கிக் கொண்டு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை துயரத்தில் ஆழ்த்துவதே நான் அறிவேன், கலங்காதே. வாழ்க்கை என்பது ஒரு ஓய்வில்லா ஓட்டம் போன்றது. இதில் எந்த காரியமானாலும் அது பிழை தவறு மட்டுமே உனக்கு படிப்பினையாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றது. துவண்டு போகும் போதெல்லாம் சரியான பாதையில் பயணிக்க இந்த முருகனின் கரங்களை பற்றிக்கொள். நிச்சயம் உன் வாழ்வும் நிலை பெறத்தான் போகிறது. நீ எதிர்கொள்கின்ற காரியத்திலும் மகிழ்ச்சியை பெறத்தான் போகிறாய். எவ்வளவு திறமை இருந்தாலும் மனதின் ஆராவாரத்தினால் சாமர்த்தியமான பேச்சியால் சரி செய்தாலும் உன் மனது கேள்விகளை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. வாய் திறந்து சொல்ல முடியாத மனவேதனையும் மன கஷ்டத்தையும் என் பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக அதற்கான விடையை நான் கொடுக்காமல் இருப்பேனாம்? அமைதி கொண்டு சிந்தித்து செயல்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இதற்கு மேல் என் பொறுமைக்கும் எல்லை இல்லை அப்பனே முருகனே என்று என்னை கையெடுத்து விட்ட பிறகும் உன் கையுக்குள் இருந்து கொண்டுதான் நான் விடையளித்து கொண்டு இருக்கின்றேன். நான் வந்துவிட்டேன், நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இருக்கும் போது உன் மனதில் நிற்கின்ற பிரச்சனையை எல்லாம் எனக்கு சாதாரணம்தான். ஆனால் அத்தனையும் தாண்டி நீ கேட்ட மகிழ்ச்சியை நிரந்தரமாக்க வேண்டுமல்லவா? கேட்டவுடனே தந்து விட்டால், இந்த அப்பன் உடனே எடுத்து விட்டால் அதன் பிறகு என்னிடம் தானே முறையிட்டு கொள்வாய். அப்படி தற்காலிக மகிழ்ச்சி உனக்கு தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் இதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தரமானதாகவும் நிரந்தரமானதாகவும் தான் கொடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிமிடம் உனக்காக என்ன பொறுப்பை கொடுத்திருக்கின்றேனோ அதில் நீ உறுதியாக இரு. சற்றென்று கடிகாரத்தை பார்ப்பதனால் நாம் வாழ்க்கை நிலை மாறிவிடுமா என? இல்லைதானே என் பிள்ளையே? நாம் எடுக்கின்ற முயற்சி தான் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. நமக்கு நடந்து முடிந்த விஷயத்திற்கு விடை தேடுவதோ அல்ல வாழ்க்கை. நொடிக்கு நொடி அடுத்தது என்ன நடக்கப் போகும் பதற்றத்தோடு இருப்பதோ அல்ல வாழ்க்கை. இந்த நொடி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய், அதுதான் யதார்த்தமானது. காற்றை எப்படித்தான் தடுத்து நிறுத்த முடியும்? கடல் அலைகளை எப்படித்தான் அங்கு நிறுத்த முடியும்? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளும். அதை எதிர்நீச்சல் போற்று மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை நீ வளம் பெறச் செய்ய முடியும். எத்தனை துன்பங்கள் துயரங்கள் உன்னை வந்து சேர்ந்தாலும் இந்த செந்தூர் ஆண்டவன் உன்னருகில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் வந்திருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு. மனதின் அழுத்தத்தால் உன் கோபத்தை அடக்கி வைத்து கொண்டு இருக்கின்றாய். யாரிடம்தான் என் உணர்வுகளை காட்டுவது என்று தெரியாமல் உன் மனம் அங்கு பாடாய்பட்டு கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து உன் வெற்றியை நிலைநாட்டுவதற்காக வந்து இருக்கும் போது நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனையை நினைத்து கலங்காதே. உன் மனம் 1000 கேள்விகள் கேட்டாலும் அதை கொண்டு சிந்தித்துப்பார். உன் வாழ்வின் சூழ்நிலைக்கு விடை கிடைக்கும். நல்ல நேரம் வரும்போது நல்ல பலன் நெருங்கி வந்து உன் முருகன் உனக்கான விஷயத்தை செய்து தருவான் என்பதில் உறுதி
அமைதியாகும் தீர்க்கமாகும் இரு. இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நான் அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். உனக்கான வெற்றியை நான் தடம் பதித்து விட்டேன். உன் மனம் மாறிவிட்டதால் உன்னை நான் விட்டு விடுவதில்லை. நீ எடுத்துக்கொண்ட இலக்கில் இருந்து பின்வாங்காமல் உன் லட்சியத்தின் பயணத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்திருக்கின்றேன். நீ மனதில் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். யாம் இருக்க பயமேன்.